ஓம் நற்பவி முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அருணகிரிநாதர் பெருமானுக்கும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா குருவுக்கு வணக்கம் சொன்னாதான் எந்த காரியமுமே நமக்கு சிறக்கும். உறவாடி கெடுக்கும் பகையை அறுக்கும் வேல்மாறல். இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வேல்மாறலில் வரக்கூடிய ஒரு 5 பாடல்களை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை, அதாவது மற்றவர்களால் தொல்லை ஏற்படும் போது, மற்றவர்கள் உங்களை வேதனைப்படுத்தும் போது, உங்களை ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ அப்யூஸ் பண்ணும்போது இந்த பாடல்களை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு போகிற இடம் வர்ற இடத்துல பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு கூட பிறந்தவங்களால் பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு சொந்த பந்தங்களால் பிரச்சனை இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வாங்க முருகா அப்படின்னு வேலையும் முருகனையும் வேண்டி இந்த பாடல்களை பாராயணம் பண்ணுங்கள். முருகன் கண்டிப்பாக அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். எனக்கு எத்தனையோ முறை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நான் வேல்மாறலை தான் கையில் எடுத்திருக்கேன். வேல்மாறலை இந்த பாடல்களை நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பாராயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக முருகன் உதவி புரிவார். என்னென்ன பாடல்கள் அப்படின்னா, சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியெழும் அரத்த நிலை காணும். அதுக்கப்புறம் பனைக்கைமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடுமி களத்து முளை தெரிக்க வரம் ஆகும். சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிரி கழித்து வெளி விழித்து அழற மோதும். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும். சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும். இந்த ஒவ்வொரு பாடலையும் 4 வரையும் படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் திருத்தணியில் சொல்லிக்கிட்டே வரணும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பாடலை கூட எடுத்து பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த 5 பாடல்களையும் நீங்கள் சேர்த்து பாராயணம் பண்ணுங்கள். இந்த பாடல்களை இதிலே உங்களுக்கு இதை படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அதாவது இந்த பாடல் கூட துதிக்கும் அடியவர்க்கு அந்த ஒரு பாடலில் கூட உங்களுக்கு படிக்கும் போதே அது புரிஞ்சிருக்கும். யார் முருகனோட அடியவர்களுக்கு தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள முருகன் கண்டிப்பாக என்ன சொல்கிறது, குலத்தை அறக்கலை நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோ துணியாகும். கண்டிப்பாக அவர்களுக்கு முருகன் தக்க பாடத்தை போற்றுவார், அது சத்தியம். அதனால் இவங்களை என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, இவங்களை என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, துரோகம் நினச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் புலம்பாதீங்க. முருகன்கிட்ட விட்டுருங்க. முருகனுக்கு யாருக்கு எப்பப்போ கொடுக்கணுமோ அதை அப்பப்போ கொடுக்க தெரியும். ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்களை நினச்சி ஃபீல் பண்ணி உங்கள் உடம்பையும் உங்கள் மனசையும் கெடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வேல்மாறலை கையில் எடுங்க. உங்களை விட்டு வேதனை, பயம், துக்கம் எல்லாமே போய் ஓகே. அடுத்த வீடியோ பதிவில் மீண்டும் ஒரு எளிய மந்திரத்தோடு நம்ம பார்க்கலாம். முருகா போற்றி, முருகா சரணம். ஓம் நற்பவி.